சித்திரவதையை தொடருவதற்கு மறைமுகமாக ஒப்புதல் அளிக்கக்கூடிய காரணத்தினால்தான் கீழே இருக்கக்கூடிய இந்த 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 புழுக்கள் இவ்வளவு கேவலமாக நடப்பதற்கு காரணமாக இருக்கு. நீ என்னைக்கு கம்பை எடுத்து ரோட்ல போறவன அடிக்கிறான போலீஸ், அதை ஒரு உயர் அதிகாரி கேட்க மறுத்தியோ, அந்த மறுப்பு தான் இது போன்ற சம்பவங்களுக்கு அடித்தளம். மேல் மாடினா சிசிடிவி கேமரா இருக்காது. சிசிடிவி கேமரா இல்லாத இடத்தில் நாங்கள் சித்திரவதை செய்வதற்கு வழியாக இருக்கு. எஸ்பி டிஎஸ்பி சாத்தான்குளமுடைய சிசிடிவி கேமராவை எப்போல்லாம் நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க? இவ்வளவு கீழ்த்தரமாக ஒருவர் பேசினார் என்றால் அவர் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு போலீஸாக இருந்திருப்பாரு. எனக்கு யாரும் தெரியாம நான் சொல்றேன். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா கம்பெடுத்து அடிப்பாங்க. இது சைக்கோ சார்ந்த விஷயங்கள் என்று நாம் தள்ளிவிட வேண்டாம். மனிதாபிமான லெவல்ஸை தாண்டி தான் இதை செய்ய முடியும். இந்த பணிக்கு தயார் நிலையில் இரவில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அழைத்து மேல் மாடிக்கு அனுப்பி இந்த சித்திரவதையை செய்ய வைக்கிறார்கள். அமைதியாக இருக்காதீர்கள். அமைதியாக இருக்க கீழ்த்தரமான காவல்துறைக்கு சமமாக உங்களை பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். சாத்தான்குளத்தில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த போலீஸ்காரர்களின் கொடூரத்தால் 2 உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. போலீஸ்காரர்களின் இந்த மனநிலைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? போலீஸ்காரர்கள் எல்லாருக்குமே இதே மனநிலை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் போலீஸ்காரர்களுக்கு முறையான பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய சட்ட அதிகாரம், ஆயுதங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அதை தவறாக பயன்படுத்துகின்ற வாய்ப்புகள் கிடைக்கிறது. அந்த ஒவ்வொரு வாய்ப்புகளிலும் தண்டனை மறுப்பு, இம்பியூனிட்டி ஏற்படும் பொழுது அவர்கள் அதைவிட கொடூரமானவர்களாக மாறுவதற்கு இம்பியூனிட்டியும் உயர் காவல்துறை அதிகாரிகளுடைய கவனக்குறைவும் காரணமாக மாறுகிறது. அதுதான் இதுக்கு காரணம். சாதாரண பெட்டிக்கடை ஓரங்களில் கூட சிசிடிவி கேமரா வைங்கன்னு போலீஸ் தரப்பில் பிரச்சாரம் செய்றாங்க. ஆனா பல போலீஸ் ஸ்டேஷன்களில் சிசிடிவி கேமராக்களே இல்லை என்றும் அதுவே இது போன்ற லாக்அப் சித்திரவதைகளுக்கு பெரும் காரணமாக இருக்குன்னும் சமூக வலைதளங்களில் ஒரு பிரச்சாரம் எழுந்துள்ளதே. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த காவல் நிலையத்துல சிசிடிவி கேமரா இருக்கு என்று நான் கருதுகிறேன். ஆனால் மேல் மாடியில் இல்லை என்று கருதுகிறேன். ஆகவேதான் இந்த வழக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்று அந்த சித்திரவதை ஆக்ஷன் புரோகிராம்ல ஈடுபடுவதற்கு கூட்டிட்டு வந்த அந்த நபர்கள் அவர்களுடைய கான்வர்சேஷன்ல சொல்றாங்க மேல் மாடியில தான் நடந்ததுன்னு. மேல் மாடினா சிசிடிவி கேமரா இருக்காது. சிசிடிவி கேமரா இல்லாத இடத்தில் நாங்கள் சித்திரவதை செய்வதற்கு வழியாக இருக்கின்றன. நான் கேட்பது எஸ்பி டிஎஸ்பி சாத்தான்குளமுடைய சிசிடிவி கேமராவை எப்போல்லாம் நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க? பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்களா? உங்க இருவருக்கும் டிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி உங்களுக்கு இந்த ராஜா சிங் வழக்கில் புகார் வந்ததா? இந்த முருகானந்தம் பாலமுருகன் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறானே அது சார்ந்த உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் மூலமாக உங்களுக்கு புகார் வந்ததா? பிப்ரவரி மாசம் ஒரு 9 பாஸ்டர்களை சட்டத்துக்கு புறம்பாக அடித்து சித்திரவதை செய்து பொய் வழக்கு போட்டு காவல் நிலையத்தில் கைது செய்தார்கள் என்பது உங்களுக்கு புகார் வந்ததா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு புகாரும் தகவலும் வந்ததென்றால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் அனைவரும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் தான் என்று மறந்து விடாதீர்கள். ஏற்கனவே பெனிக்ஸிடம் சம்பந்தப்பட்ட காவலர்கள் செல்போன் கடனாக கேட்டு தகராறு செய்ததாகவும் அந்த முன்விரோதத்தில் தான் காவலர்கள் பெனிக்ஸையும் ஜெயராஜையும் வஞ்சம் வைத்து மூர்க்கமாக தாக்கியிருப்பதாகவும் சொல்லப்படுவது பற்றி அது உண்மை. அதுதான் உண்மை. காவல் நிலையத்திற்கும் அந்த கடைக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. அந்த முரண்பாடு இது போன்ற சட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் கேட்கின்ற விஷயங்களுக்கு அவர்கள் விட்டு கொடுக்காத காரணத்தினால் ஏற்பட்டிருக்கு. அதிகமாக விட்டு கொடுக்காதனால் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு நாங்கள் பாடம் கற்றுக் கொடுப்போம் என்று அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி பாடம் கற்றுக் கொடுப்போம், எங்களை கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அதை செய்கிறார்கள். அந்த நம்பிக்கை எஸ்பி இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சரவணன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நாங்கள் எது சொன்னாலும் கேட்பார்கள், நாங்கள் எந்த பேப்பர் கொடுத்தாலும் கையொப்பம் விடுவார்கள் என்ற நம்பிக்கை. ஆகவே இந்த நம்பிக்கைகள் தான் தண்டனை மறுப்புக்கு காரணமாக இருக்கு. பைல்ஸ் இருந்தால் கூடத்தான் ரத்தப்போக்கு வரும், அதற்காக போலீஸ் அடித்தார்கள் என்று சொல்ல முடியாது என ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவர் தொலைக்காட்சி விவாதத்தில் பேசியிருக்கிறாரே, அது பற்றி உங்கள் கருத்து என்ன? நான் அதை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. இவ்வளவு கீழ்த்தரமாக ஒருவர் பேசினார் என்றால்
அவர் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு போலீஸாக இருந்திருப்பாரு, எனக்கு யாருன்னு தெரியாம நான் சொல்றேன், இருந்திருப்பார். நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க கூறுகின்ற கருத்துக்களை எல்லாம் கேட்போம். அது போன்ற கீழ்மட்டத்தில் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகின்றவர் இருந்தார்னா அவர் அந்த சாதியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த தவறு செய்து இந்த தண்டனை மறுப்பு சாதியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கும் நமக்கும் எந்த பேச்சும் இருக்காது. நம் நல்ல போலீஸ் ஆபீசர்ஸை மதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்களுடைய உரிமைகளை தூக்கி பிடிப்பவர்களாக இருக்கும். கீழ்த்தரமாக நடந்து கொண்டுபவர்களை தூக்கி எறியக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மற்ற நேரங்களை விட 144 ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வரும் காலங்களில் எல்லாம் போலீஸ்காரர்கள் மக்களை மூர்க்கத்தனமாக தாக்குறாங்க என்ற குற்றச்சாட்டுகள் எழும்புகின்றதே. குற்றச்சாட்டு இல்ல சார், அதான் உண்மை. யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா கம்பெடுத்து அடிப்பாங்க. மேல இருக்க எஸ்பி வந்து பாக்குறாரு, கேள்வி கேட்பாருன்னு தெரியா எடுக்க மாட்டாங்க. உயர் காவல்துறை அதிகாரிகள் என்ன அறைகூவல் வைக்கிறாங்களோ, என்ன மானிட்டரிங் சிஸ்டம் வைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கீழே நடந்துக்குவாங்க. ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் இருவரின் உடல்களையும் பார்க்கும்போது அவர்களை சைக்கோத்தன வெறியோடு சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்கள் தாக்கியிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அவர்கள் மீது வெறும் துறை ரீதியான நடவடிக்கை மட்டுமே இதுவரை எடுக்கப்பட்டிருக்கே என்ற வேதனை குரல்கள் சாமானிய மக்களில் தொடங்கி சமூக ஆர்வலர்கள் வரை எழும்ப ஆரம்பித்திருக்கின்றதே. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது சைக்கோ சார்ந்த விஷயங்கள் என்று நாம் தள்ளிவிட வேண்டாம். இது போன்ற சித்திரவதை நடக்கும் போது நான் ரொம்ப மரியாதையுடன் கூற விரும்புகிறேன். இது போன்ற சித்திரவதை நடக்கும் பொழுது மனிதாபிமான லெவல்ஸை தாண்டி தான் இதை செய்ய முடியும். ஆகவே இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மது அருந்துகிறார்கள். காவல் நிலையத்தில் மது அருந்துகிறார்கள். காவல் நிலையத்தில் மது அருந்துவது மட்டுமில்லாமல் வெளியே மது அருந்திவிட்டு இந்த பணிக்கு தயார் நிலையில் இரவில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அழைத்து வந்து மேல் மாடிக்கு அனுப்பி இந்த சித்திரவதையை செய்ய வைக்கிறார்கள். ஆகவே சிசிடிவி கேமரால போகலைன்றது ஒண்ணு, அவர்கள் ஒரு இன்டாக்சிகேட்டட் மூட்ல இந்த சித்திரவதையில் ஈடுபடுவதின் காரணமாக தான் லெவல்ஸை தாண்டி சித்திரவதை நடந்து இது போன்ற விஷயம். சித்திரவதையை அடிப்படையாக தடுக்க வேண்டும் தமிழக அரசு. சட்டத்தில் சித்திரவதைக்கு இடமில்லை. அப்ப இடம் இல்லை என்றால் அதுக்கு இடமே கிடையாது. நீ என்னைக்கு கம்பை எடுத்து ரோட்ல போறவன அடிக்கிறான போலீஸ், அதை ஒரு உயர் அதிகாரி கேட்க மறுத்தியோ, அந்த மறுப்பு தான் இது போன்ற சம்பவங்களுக்கு அடித்தளம் என்று நான் மிக பணிவுடன் பொறுப்புடன் கூறுகிறேன். நாளைக்கு உங்க பிள்ளைங்க, என்னுடைய டிஜிபியுடைய மகன், என்னுடைய டிஜிபியுடைய மகள், என்னுடைய ஏடிஜிபியுடைய மகன், என்னுடைய ஏடிஜிபியுடைய மகள் இதே போல் ஒரு இடத்தில் பாதிக்கப்பட்டால் நினைத்து பாருங்கள். தயவு செய்து நீங்கள் செயல்பட வேண்டிய காலம் இது. மனசாட்சிப்படி செயல்படுங்கள். உங்களுடைய சீஃப் மினிஸ்டர் இதுல என்ன சொல்லி இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு என்று அறிவித்து விட்டார். அரசு பணியில் ஒருவருக்கு பணி என்று அறிவித்து விட்டார். இதிலிருந்து உங்களுக்கு சிக்னல் கிடைக்கலையா? இதிலிருந்து தங்களுடைய காவல்துறை தவறு செய்திருக்கு என்று தன்னுடைய மனசாட்சி சொல்லுது. சட்டம் உங்களை எங்கேயும் தடை செய்யவில்லை. நான் மறுபடியும் வழக்கறிஞர் என்ற முறையில் கம்பீரமாக சொல்லுகிறேன். உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலும் செக்ஷன் 174 ஐபிசில இந்த இருவருக்கும் 2 எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களே, அதை கன்வெர்ட் இட் இன்டு 302. நாங்கள் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கிறோம் என்று சொல்லுகின்ற தரமான டிஜிபியாக மிஸ்டர் திரிபாதி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதுபோல பரிந்துரைகளை தரமாக கொடுக்கக்கூடிய ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது போன்ற பரிந்துரைகளை, தரமான பரிந்துரைகளை கொடுக்கக்கூடிய ஐஜி சவுத் சண்முக ராஜேஸ்வரன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்களாம் தரமானவர்கள் என்றால் உங்க தரத்தை மற்றவர்களிடம் வித்தியாசப்படுத்தி பேசுகின்ற நேரம் இதுதான். பேசுங்கள், அமைதியாக இருக்காதீர்கள். அமைதியாக இருக்க கீழ்த்தரமான காவல்துறைக்கு சமமாக உங்களை பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அந்த தகுதி உங்களை சார்ந்தது அல்ல என்று தெரிந்து மனசாட்சியுடன், வேதனையுடன், ஆனால் அரசியல் சட்டத்துடைய பாதுகாப்பு இந்த குடும்பத்திற்கு போய் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உருக்கமாக உங்களை பார்த்து கேட்கிறோம். அரசின் அலட்சியத்தாலோ அல்லது காவல்துறையின் அத்துமீறல்களினாலோ உயிரிழப்புகள் ஏதேனும் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு தரப்பில் குறிப்பிட்ட தொகையும் அரசு வேலையும் கொடுத்து அந்த பிரச்சனையை மூடி மறைத்து விடலாம் என்ற போக்கில் அரசு செயல்படுவதை எப்படி பார்க்கிறீங்க? மிக மிக மோசமான ஒரு விஷயம், ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வழி. அது வழி அல்ல. உடனடியாக அதுக்காக தான் சொல்றோம், அதை மாற்ற வேண்டும் என்றால்
இதுதான் நேரம். வழக்கை பதிவு செய்யுங்கள் 302 ஐபிசில. இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஆல் கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்டிகேஷனை இண்டிபெண்டா விடுங்க. டாக்டர் தவறு செய்திருக்காரு தெரிந்தா டாக்டரை அரெஸ்ட் பண்ணுங்க. மேஜிஸ்ட்ரேட் தவறு செய்திருக்கிறார் என்று தெரிந்தால் குற்றவியல் நடவடிக்கை அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க. டிசிப்ளினரி சொல்ல சிச்சுவேஷன் வில் சேஞ்ச். நேஷனல் கிரைம் பியூரோ என்ற அரசு அமைப்பு வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் சராசரியாக ஆண்டுதோறும் 50 முதல் 60 வரை லாக்அப் மரணங்கள் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கே. கண்டிப்பா இருக்குங்க. இந்த போக்கு எதுக்கு இருக்குன்னா இம்பியூனிட்டி இருக்க காரணத்தினால் இருக்கு. தண்டனை குறைப்பு இருக்கக்கூடிய கலாச்சாரம் பரவுவதனால் இருக்கு. சித்திரவதையை தடை செய்கின்ற ஒரு சட்டமில்லாத ஒரு அசிங்கமான ஒரு ஜனநாயக நாடு இந்த காரணத்தினால் இருக்கு. ஐநா சபையினுடைய சித்திரவதைக்கு எதிரான சாசனத்தில் இன்னும் ஏற்புரை செய்யாத ஒரு நாடாக இருக்கிறதால இது தொடர்கிறது. ஐநா சபையினுடைய யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூல 2008, 2012, 2016 உறுதியாக நாங்கள் இதை ராட்டிஃபை செய்கிறோம் என்று இந்த நாடு கூறியும் இன்னும் இதை செய்யாமல் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலும் 2017 ஆண்டு இந்த நாட்டினுடைய லா கமிஷன் நீங்கள் ஐநா சபையினுடைய சாசனத்தை நீங்கள் ராட்டிஃபை செய்யுங்க, சட்ட வரைவை நாங்கள் கொடுக்கிறோம் சொல்லி 2017 ஒரு சட்ட வரைவும் கொடுத்திருக்காங்க. என்ன காட்டுது? மைய அரசும் மாநில அரசும் அது எந்த அரசா இருந்தாலும் சித்திரவதையை தொடருவதற்கு மறைமுகமாக ஒப்புதல் அளிக்கக்கூடிய காரணத்தினால்தான் கீழே இருக்கக்கூடிய இந்த 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 புழுக்கள் இவ்வளவு கேவலமாக நடப்பதற்கு காரணமாக இருக்கு. இந்த வழக்கில் ஜெயராஜ் போலீசார் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் தான் அவர்களை கைது செய்ததாக போலீஸ் தரப்பு சொல்கிறது. அதே நேரத்தில் போலீஸ்க்கு சாதகமாக மருத்துவ அறிக்கையை மருத்துவரும் கொடுக்கிறார். இதெல்லாம் எப்படி பார்க்கிறீங்க? எல்லா வழக்குகளும், எல்லா சித்திரவதை வழக்குகளும் காவலர்களும் பெரும்பான்மையான மருத்துவர்களும் கை கோர்ப்பதன் காரணமாக தான் தவறுகள் நடக்குது. அப்படி அவர்கள் கை கோர்க்கவில்லை என்றால் நீதிமன்றம், மாநில மனித உரிமை, தேசிய மனித உரிமை ஆணையம், விசாரணை செய்கின்ற காவல் நிலையம் அவர்களுக்கு சாதகமாக மாறுகிறது. தூத்துக்குடி ஃபயரிங்ல நம்ம என்ன பார்த்தோம்? போஸ்ட்மார்ட்டம் இருந்தது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் இருந்தது. ஓரளவுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் கரெக்டா இருந்தது. அப்போ காவல் நிலையத்திற்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய விசாரணை குழு வந்தது. விசாரணை குழு வந்தும் விசாரித்தும் அதற்கு பிறகு இன்னும் அறிக்கை வெளிவராமல் அந்த வழக்கை மூடி மறைச்சிருக்கிறாங்க என்றால் ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் தத்து அங்கே எவ்வளோ தவறான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்று வருத்தத்துடன் கண்ணீருடன் நான் பதிவு செய்கிறேன். ஆனால் பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. இது நீதித்துறைக்கு எதிராக பேசுவது கிடையாது. நீதித்துறையில இருந்த ஒரு முன்னாள் தலைமை நீதிபதிக்கு எதிராக பேசுவது கிடையாது. தேசிய மனித உரிமை ஆணையம் செயலற்று போன ஒரு அமைப்பாக மாற்றிவிட்டார் ஜஸ்டிஸ் தட்டு. திண்டுக்கல்ல இருந்து ஒரு பூட்டை வாங்கி கொண்டு போய் டெல்லியில் அதை பூட்ட வேண்டிய காலகட்டம் வந்துருச்சுன்னு சொல்றேன். அதனால டாக்டர்ஸ் ஒழுங்கா வேலை செஞ்சா இது போன்ற ஆணையங்கள் அவர்களுக்கு சாதகமாகவும் சிபிஐ விசாரித்தார்கள். 4 மாதத்தில் விசாரிக்க வேண்டும் என்று ஜஸ்டிஸ் செல்வத்துடைய பெஞ்ச் ஆர்டர் போட்டாங்க. எத்தனை மாசம் ஆச்சு? வருஷம் முடிந்து 8 மாசம் 10 மாசம் ஆச்சு. இன்னும் அறிக்கையை சார்ஜ் ஷீட்டை கொடுக்கல. என்ன நடக்குது? இதுதான் நான் சொல்றது தண்டனை மறுப்பு. இந்த தண்டனை மறுப்பு சட்ட ரீதியாக பயன்படுத்த இது போன்ற ரகு கணேஷுக்கும் பாலகிருஷ்ணன் போன்றவர்களுக்கும் தைரியம் வருவதற்கு காரணமாக இருக்கு. கீழ்த்தரமான விஷயம். மக்கள் ஒருங்கிணைந்து தெருக்களில் இறங்கி போராடி இந்த உரிமையை பெற வேண்டும். அதுதான் நாம் செய்ய மறுக்கிறோம். அதை செய்வதற்காக நாங்கள் இணையதளத்தின் மூலமாக காலையிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் ஒரு கருத்தரங்கு பொதுக்கூட்டத்தை வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் சாத்தாங்குளத்துக்கு பிறகு காவல் சித்திரவதை தலை தோக்கி நிற்கிறது தடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பொங்கி எழுகிறோம். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் ஏற்கனவே வேறு ஊரில் மக்களிடம் அத்துமீறல்களை செஞ்சதால் தான் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு சம்பவம் நடந்த பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இங்கும் அதையே தான் திரும்ப திரும்ப செய்கிறார். ஆனால் அவர் மேல் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவே இல்லை என்றால் அவருக்கு பின்புலத்தில் அரசியல் செல்வாக்கு இருக்கிறதா என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றதே. அதாவது அரசியல் செல்வாக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த அரசோட கண்டிப்பா இந்த அரசோட அரசியல் செல்வாக்கு உறுதியாக இருக்கும். அவங்க காட்ஃபாதர் யாருன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. பட் அதுக்குள்ளார போக வேண்டாம். இது எல்லா ஆட்சிகளும் இது போன்ற காட்ஃபாதர்களாக சில தவறு செய்கின்ற காவலர்களுக்கு இருக்கார்கள் என்ற காரணத்தினால நான் அதுக்குள்ளார போக விரும்பல. நான் கேட்கறது
படித்து IPS படித்து உயர் பதவியில இருக்கீங்கன்றா உங்களை நாங்க நம்புறோம். அதனாலதான் இருக்கீங்க சூப்பர்வைசரி ஆபீசரா. நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் தான் காரணம் இந்த தவறுகள் தொடர்ந்து போகிறதுக்கு. 1. 2, மாநில மனித உரிமை ஆணையத்தில் இந்த வழக்குகள் இருக்கு. இந்த மாநில மனித உரிமை ஆணையத்தை நான் கேட்கிறேன், மதிப்புக்குரிய அதனுடைய ஆக்டிங் தலைவரை மதிப்புக்குரிய திரு ஜெயச்சந்திரன், ஜட்ஜ் ஜெயச்சந்திரனை கேட்கிறேன். இவர்கள் இருவருக்கும் எதிராக 8 வழக்குகள் உங்கள் மன்றத்தில் இருக்கு. தூசி தட்டி போட்டு அந்த வழக்குகளை எடுங்க. உங்க சிஸ்டம்ல போட்டீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னு. ரெஸ்பாண்டன்ட் பேர்ல எங்கெல்லாம் பாலகிருஷ்ணன், எங்கெல்லாம் இந்த ரகு கணேஷ் பேர் வருதோ எடுத்து அந்த தூசி தட்டி அடுத்த வாரம் நீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்லைன் விசாரணை போட்டு நீங்கள் அவர்களுக்கு சமனை போன்ல கொடுத்து SMS சமனை கொடுத்து அவங்க ஆஜர் பண்ண வைங்க. பார்ப்போம் சட்டம் வேலை செய்தா இல்லையான்னு பார்ப்போம். சட்டத்தை கிரியேட்டிவாக பயன்படுத்துகின்ற அனைத்து அதிகாரங்களும் உங்கள் கையில் இருக்கும்போது நாங்க பேசக்கூடாது, நாங்க சோசியல் மீடியால பேசக்கூடாது, நாங்க பிரஸ்ல பேசக்கூடாது என்று எங்கள் வாய்களுக்கு பூட்டு போடுகின்ற கலாச்சாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு செயல்பட வேண்டியவர்கள் செயல்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக சூழல் மாறும் என்று கூற விரும்புகிறேன். காவல்துறையினரால் பொதுமக்கள் தாக்கப்படுவது கொரோனா போன்ற மற்றொரு நோய் தொற்று என உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்லிய பிறகும் கூட குற்றம் சாட்டப்படும் போலீஸ்காரர்கள் மேல் உரிய வழக்கை இன்னும் காவல்துறை பதியாமல் இருக்கும் போக்கு எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? இதை விட நீதிமன்றத்தை பத்தி நான் இதுக்கு மேல பேசுறது சரியா இருக்காது. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த நீதிமன்றத்துக்கு முன் ஆஜராகக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நான். வருத்தத்துடன் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீதிமன்றத்துடைய கையில் தான் விஷயங்கள் இருக்கு. ஆனால் நான் சொல்வது என்னன்னா, டிஜிபிக்கு அவர் கை கட்டப்படவில்லை. நீதிமன்றத்தை சுட்டி காட்டிட்டு நீங்க அமைதியா இருக்காதீங்க. 174 you alter it to 302. 174 ஜெயராஜ் கேஸையும் 174 பெனிக்ஸ் கேஸையும் நீங்க alter it to 302. Arrest all the accused. Give a signal. Give a signal to your police force. நீங்க ஒரு சீரியஸ் நான்சென்ஸை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைமை காவல்துறையுடைய தலைவர் என்று காட்டுங்கள் என்ற அழைப்புகளை வைக்கிறேன். ஏன்னா உங்க சிஎம் காம்பன்சேஷன் கொடுக்கிறாரு. உங்க சிஎம் 2 பேருக்கு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க தயார் என்றாரு. தவறு செய்யவில்லைன்னா சிஎம் காம்பன்சேஷன் கொடுப்பாங்களா? தவறு செய்யவில்லைன்னா அந்த குடும்பத்திலிருந்து ஒருவருக்கு அரசாங்க பணி கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்களா? இந்த சிக்னல் கிடைச்ச பிற்பாடு செய்யுங்க. உயர் நீதிமன்றம் இன்னும் சொல்லவில்லை. உயர் நீதிமன்றத்தை நீங்க எதுக்கு உங்க பக்கத்துல இழுத்துக்கிறீங்க? உயர் நீதிமன்றத்தை விடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பணியை செய்யுங்க. அப்புறம் உயர் நீதிமன்றம் சொல்லட்டும் நீங்க செஞ்ச பணி தப்பா ரைட்டான்னு சொல்லட்டும். மக்கள் யார் பக்கம்ன்றது பாத்துடலாம். நீங்கள் செய்ய வேண்டியதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உயர் நீதிமன்றம் ஏன் பேசுறோம்? உயர் நீதிமன்றம் இது வரைக்கும் எந்த ஸ்பெசிபிக் டைரக்ஷன்ஸும் கொடுக்கலையே. பாதுகாப்பு கொடுன்றாங்க. எங்களை போன்றவர்களை வெளியே பேசாதுன்றாங்க. நான் பேசுவேன்னு சொல்றேன். அது ஏன் பேசுவேன்றதுக்கு காரணம் சொல்றேன். ஏன் பேசினால் மட்டும்தான் அதிகாரிகளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும். நான் பேசும்போது நான் சொல்வது சுத்தமாக நான் இன்வெஸ்டிகேட் பண்ண விஷயம் சொல்ல. இது என்னுடைய காது கேட்டி இருக்கு. பொதுமக்கள், பொது கருவிகள், சோசியல் மீடியா மூலமாக உங்கள் காதுகளுக்கும் அதை நான் கொடுக்கிறேன். அதை வெளிப்படையாக பேசும்போதுதான், டிரான்ஸ்பெரண்டா பேசும்போதுதான் அக்கௌண்டபிலிட்டி வளரும், பதில் சொல்ல திறமை வளரும் என்ற காரணத்துக்காக பேசுகிறோம். மதித்து பொறுப்புடன் பேசுகிறோம். பிரபல யூடியூபர் புட்சட்னி ராஜ்மோகன் அவர்கள் காவல்துறை உட்பட அரசு அலுவலகங்களில் தாங்கள் எப்படி துன்புறுத்தவும் அவமானப்படுத்தவும் செய்யப்பட்டோம் என்பதை மக்கள் பொதுவெளியில் பேச ஆரம்பிக்கணும் என சொல்லியிருக்கிறாரே, அது பற்றி உங்கள் கருத்து? நான் அவரை பாராட்டி அவர் சொன்ன கோரிக்கைக்கு நான் ஒரு வடிகால் போட்டு கொடுக்கிறேன். அது மாதிரி பேசும்போது அந்த நீங்கள் பேசுகின்ற விஷயங்களை புகாராக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட இலவச சட்ட உதவி ஆணைக்குழுக்கு அனுப்புங்கள். இலவச சட்ட உதவி ஆணைக்குழுக்கு அனுப்புங்கள். அப்புறம் அந்த ஆணைக்குழுக்கு நீங்கள் RTI போட்டு நான் அனுப்பின புகாரை என்ன செய்தீர்கள் என்று கேளுங்கள். அதற்கு ஒரு வழக்கறிஞரை நியமனம் பண்ண சொல்லுங்க. வழக்கறிஞரை அந்த வழக்கு எடுத்து நடத்த சொல்லுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுகின்ற வழி அதுதான். இலவச சட்ட உதவி ஆணைக்குழு செயல்பட ஆரம்பிக்கும். இலவச சட்ட உதவி ஆணைக்குழு அதிகமான வழக்கறிஞர்களை அதில் சேர்ந்து செயல்படுவதற்கு காரணமாக இருப்பார்கள். தமிழ்நாடு புகழ்பெற்ற அந்த பழைய இலவச சட்ட உதவி ஃப்ரீ லீகல் எய்ட் கமிட்டியுடைய கலாச்சாரம் மறுபடியும் தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு இதே சரியான நேரம்.
மறந்துடாதீங்க, அந்த மிஸ்டர் ராஜாவுடைய கல்ச்சரை இந்த இந்த நேரத்துல கொண்டு வர வேண்டிய அவசரம் இருக்கு. அது தெரிந்தவர்கள் எல்லாம் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்துரு அவர்கள், வழக்கறிஞராக இருந்து இப்போ ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய திரு ரத்னம் அவர்கள், திரு கீதா ராமசேஷன் அவர்கள், இவர்களெல்லாம் தான் அந்த 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 வழக்குகளில் போய் பிரியா அவர்கள், வழக்கறிஞர் பிரியா அவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த வழக்குகளில் அந்த திரு ராஜாவுடைய வழக்கறிஞர்களாக ஆஜராகினார்கள். அந்த கலாச்சாரம் தமிழகத்தில் மறுபடியும் வர வேண்டும் என்று நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்ப நீ என்னை தேவையான்னு கேட்டோன்னே நான் பயந்துகிட்டோ அல்லது உடஞ்சு போயோ உள்ளுக்குள்ள உட்காரணும் நீ எதிர்பார்க்கிற. இல்லடா, நான் ரோட்ல நிப்பேன்டா, நின்று அடிப்பேன்டா, மேடையில சொல்லுவேண்டா, ஓ சுயரூபத்தை கிழிப்பேன். ஒரு பெண்ணினுடைய பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெண் நேர்மையா இருந்தா அவளை அசிங்கப்படுத்தி அவளை தேவடியான்னு சொல்றவன் தாண்டா நாம் தமிழரும் இந்த சங்கி பயல்களும் பிஜேபி RSS சங்கிகளும் அப்படின்னு மெதுவா பேசுவேன்.